அன்பு நெஞ்சங்களே, உங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல். இன்றைய பதிவில் என்னென்னா, 9ஆம் வகுப்பு 4வது இயல் 4 9ஆம் வகுப்பில் கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற பாட்டை பார்க்கலாம். பாருங்கள். நுழையும் முன் முடியும் என்றால் முயற்சி எடுப்போம், முடியாது என்றால் என்ன செய்யணும்? பயிற்சி எடுப்போம், இல்லைங்களா? இந்த பாட்டில் பாருங்கள், நமக்கு என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதாவது அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். நமது தமிழ் சமூகம் அறிவியலும் அறவியலும் சேர்ந்தது. அப்போ அறவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் நமக்கு வலியுறுத்தி வருகின்றனர். இன்றைக்கி எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அறிவியல் யுகம் ஆயிடுச்சு. அந்த வகையில் அறிவியல் துறையில் தமிழர்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தன்னுடைய விளைவை அப்படின்னா தன்னுடைய விருப்பத்தை கவிஞர் இந்த பாடல் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பாருங்கள், இந்த பாட்டை பாருங்கள். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் வாரமில்லை. என்ன சொல்கிறாரு? கிளி ரெக்கை முளைச்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? பறந்து போயிடும், இல்லைங்களா? அது மாதிரி விதைகள் முளைக்க துடித்தால் பூமியெலாம் அதுக்கு எத்தனை அடுக்கு இருந்தாலும் விதை என்ன செஞ்சிடும்? விதைத்தவன் வேணால் உறங்கி விடலாம், விதைகள் உறங்காது, முளைத்து வெளியே வந்துடும். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது குண்டு குழியெல்லாம் நிரப்பி வர்றதுக்காக நதிகளே ஓடி வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் அப்படிங்கிறார். காய்ஞ்சு கிடக்கக்கூடிய கழனிகள் அப்படின்னா வயல்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கதிர்கள் வளர்வதற்கு நீங்கள் நீரை கொண்டு வந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழியெல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, மூத்தோர் சொல் முத்தானது அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெறுமனே இப்போ பேசிகிட்டே இருக்கக்கூடாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. முன்னோர்கள் சொல்ல நல்ல மொழிகளை எல்லாம் நல்ல கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த துணிந்தால் நமக்கு வாழ்வில் துன்பமே வராது அப்படிங்கிறாரு. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். எதை? பொறுமை அடக்கம் என்ற கட்டுப்பாட்டையெல்லாம் நம்ம மறந்து விடக்கூடாது. கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர் அப்படிங்கிறார். கூட்டுப்புழு தான் என்ன ஆயிரு? புழு கூடு கட்டி அதுலேருந்து வெளியே வரையில அழகான பட்டாம்பூச்சி பறந்து வருது, இல்லைங்களா? அதனால் நம்ம பொறுமை அடக்கம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாரு. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். நம்ம அறிவு இல்லாமல் நடந்துக்கிறோம், இல்லைங்களா? அது எது? திரி இல்லாத தீ எப்படி விளங்குமா? விளங்காது. எரியுமா? எரியாது. அதுபோல தான் எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். எரியக்கூடிய தீயை இழந்த திரினா இது உணர்ச்சி தொலைந்த அறிவு போன்றது ஆகிவிடும். பழையவையெல்லாம் பழமையல்ல, பண்பும் அன்பும் பழையவைதான். பழையசெல்லாம் பழசு கிடையாது. எது? பண்பு அன்பு தான் பழையது. இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவை தான். இளையவர்களாகிய இளைஞர்கள் ஏந்தி நடப்பதற்கு என்னது? இனம் மொழியெல்லாம் புதுசு தான். இருந்தாலும் நம்ம என்னது? நம்மளுடைய படைப்புகளை எங்கும் பரவச் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அறிவியல் என்னும் வாகன மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கனிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள்ங்கிறார். பாருங்க. அறிவியல் என்னும் வாகன மீதில் நம்முடைய அறிவியல் என்ற வாகனத்தின் மீது நம்முடைய தமிழை எழுதி நிறுத்துங்கள். கரிகாலனின் பெருமையெல்லாம் எங்கே? கணிப்பொறி இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டருக்குள்ளே செலுத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல, நம்ம எந்த திசையை நோக்கி அம்பு செலுத்துகிறோமோ அந்த திசையை நோக்கி அம்பு போகிறது மாதிரி நம்ம இன மக்களை மாற்றுங்கள். அந்த ஏவுகணையிலும் தமிழனுடைய தமிழை எழுதி எல்லா கோளிலும் சிறப்படைய செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பி பாருங்கள், இந்த பாட்டை இசைக்குட்டி பாடலாம். கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் வாரமில்லை, பூமி ஒன்றும் வாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழியெல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதே, கூட்டு புழுதான் பட்டு பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதே. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது
தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவையெல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலந்தன் பெருமை எல்லாம் கனிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். கடைசியாக இருக்க இந்த 2 பாரா 8 லைன் நமக்கு மனப்பாட பாட்டு. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலந்தன் பெருமையெல்லாம் கனிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். கனிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். அடுத்து பாருங்க, நூல்வெளி. இதை கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் மெட்டூர் என்ற ஊரில் பிறந்தவர் ஆவார். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான என்ன விருதை பெற்றார் அப்படின்னா பத்மபூஷன் விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். இவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிறப்புமிக்க கவிஞர். இது ஒரு மதிப்பெண்ணில் கேட்பாங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிறது 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்தியாவின் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதினை எத்தனை தடவை 7 முறை, மாநில அரசின் விருதையும் 6 முறையும் பெற்றவர். தேசிய விருது 7 முறை, மாநில அரசின் விருது 6 முறை பெற்ற பெருமைக்குரியவர் இவர். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம் ஆகிய பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது. நமக்கு கொடுத்திருக்க இந்த பாடல் வைரமுத்து கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள கவிதையாகும். நன்றி.